நண்பர்களே, இன்றைய வீடியோவில் பூமியியல் சம்பந்தப்பட்ட சில ஆங்கில சொற்களை பற்றி ஆய்வு செய்வோம். பூமியியலை ஜியாகிரபி என்று கூறுவது வழக்கம். ஜியாகிரபி என்ற சொல்லு எப்படி வந்ததுன்னா, ஒரு ஒரு பொருள் சுழலுவதை கிய்யா அப்படின்னு தமிழ் சொல்லால் குறிப்பது வழக்கம். கிய்யா, கிய்யானா சுழற்சி. கிய்யா ஆகிற ஏற்பி, கிய்யா ஆகிற ஏற்பி அப்படியே இங்கிலீஷில் எழுதுனீங்கன்னா ஜியாகிரபி அப்படின்னு வரும். சுற்றுகின்ற பூமி. அது ஆங்கில சொல்லில் ஜியாகிரபின்னு வந்துச்சு. இதையே வேறொரு சொல்லால குறிக்கிறது சொல்றது பழக்கம் இருக்கு. குளோபு, குளோப்னு சொல்லுவாங்க. குளோப்னா கோள ஒப்பு, குளோப்பு. கோளம்னா உருண்டை, நமக்கு தெரியும். ஒப்புனா ஒப்படியான கோள ஒப்பு, கோள ஒப்பு, கோள ஒப்பு, குளோப்பு. நம்மளோட தமிழ் அப்படியே அங்கே இங்கிலாந்துக்கு போய் ஆங்கில சொல்லாகி குளோப்புன்னு வந்தது. இதிலிருந்து என்ன சொல்றது தெரியுது? அந்த காலத்திலேயே பூமி உருண்டை அப்படிங்கிற அந்த சொல்லு, நம்ம சொல்லு கண்டுபிடிச்ச சொல்லு அப்படியே அந்த இங்கிருந்து போன தமிழர்கள் ஆங்கிலேயர்களாக மாறின பின்னும் பூமி உருண்டைன்னு அந்த காலத்திலேயே பழங்காலத்திலேயே கண்டுபிடிச்சிட்டாங்கிறது தெரிய வருது. அப்புறம் பூமி சுழலுதுங்கிறது நமக்கு திருக்குறளே வருது. சுழன்றும் உயர்ப்பின்னது உலகம். அது என்ன சுழன்றும் உயர்ப்பின்னது உலகம்? ஏர் எப்படி முன்னையும் பின்னையும் போயிட்டு வருதோ அதே மாதிரி உலகம் முன்னையும் பின்னையும் சூரியனை மையமாக வச்சு சுற்றி வருதுன்னு சொல்றது. அதுதான் பூமி சுற்றுச்சுங்கிறத அப்பவே சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறான். அப்புறம் அதுக்கு பூமிக்கு இன்னொரு பேர் எர்த்து. இந்த எர்த்துங்கிறது எப்படி வந்துச்சுன்னா, எப்படி ஏறு முன்னையும் முன்னையும் போய் உழுது விழாக்கோழி உழுது உழுது வருதோ அதே மாதிரி ஏறுத்துங்கிற சொல்லு நம்ம தமிழ் சொல்லு ஆங்கில சொல்ல எர்த்துன்னு வந்துருச்சு. அப்புறம் நம்மளோட கடலை ஆழியான்னு சொல்றது பழக்கம். அந்த ஆழியான்கிற சொல்லு ஓசியன் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் கொஞ்சம் தெரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் கடல்ல அலை வீசுது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அலைங்கிறத வாவு அல்லது வகிடுன்னு சொல்லுவோம். அலை அலையா வர்றத வாவுன்னு சொல்லுவோம். அந்த வாவுங்கிற சொல்லு தான் ஆங்கிலத்தில் வேவ் அப்படின்னு சொல்லி ஒரே சொல்லா வந்துருச்சு. அப்புறம் ஒரு பெரிய மேட்டை ஒரு கல்லை முண்டு கல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முண்டு அப்படிங்கிற அந்த கல், அந்த மலை, அதுதான் மவுண்ட்டு அப்படின்னு வந்தது. அப்புறம் ராக்குன்னு ஒரு சொல்லு ஆங்கிலத்தில் வரும். அந்த ராக்கு எப்படி வந்ததுன்னா, அரா ஆக்கு ராக்கு. அராக்குன்னா குத்தி உடைக்க முடியாது, கெட்டியானது. அரா ஆக்கு ராக்கு அப்படின்னு ஆங்கில சொல்ல வந்தது. அப்புறம் இமாலயம்னு நம்ம இதில் படிப்போம், ஜியாகிரபியில் படிப்போம். ஈமானா வெண்மணியை ஈமான்னு சொல்றது பழக்கம். இமயம்னு சொல்லுவோம், சிமயமயம்னு சொல்லுவோம். ஈமா ஆள் ஆயம், ஈமா ஆள் ஆயம் இமாலயம். அது இமாலயன்ட்டு இன்னும் போட்டு சொல்றது பழக்கமும் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கோணம் மாதிரி மேடிட்ட பகுதியை பெனிசூலா அப்படின்னு சொல்றது பழக்கம். அது என்ன பெனிசூலா? அந்த பெனிசூலானா சூழ்வயிறு போன்று மேடிட்ட பகுதி, முக்கோணமா மேடிட்ட பகுதி பெண்ணின் சூலா, பெண்ணின் சூலா, பெண்ணின் சூலா அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த 2-3 சொல்லு சேர்ந்து பெனிசூலான்னு ஒரே ஆங்கில சொல்ல வந்துருச்சு. அது தீபகற்பத்தை குறிக்குது. 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலம், அது பெனிசூலா. அப்புறம் நம்ம இடப்பெயர் எல்லாம் தமிழ் சார்ந்த பெயராகவே இருக்குது. உலகம் பூரா ஜப்பான் சொல்லுவோம். ஜப்பான்ங்கிறது எப்படி இருந்துச்சு? அவங்க உருவத்துல குட்டை, மூக்கு சப்பை, அந்த மாதிரி மக்கள் இருக்கிற பிரதேசம் சப்பையன்,
ஜப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டு ஜப்பான் வந்துச்சு.